உடல் நலத்தில் இருந்து வந்த பிரச்சனை, தேவையில்லாத வம்பு வழக்குகள், தீர்க்க முடியாத காலமெல்லாம் இப்பொழுது மாறுமா? பொருளாதார நிலைமை எவ்வாறு சரியாகும்? விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். அரகர நம பார்வதீபதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது செப்டம்பர் மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, இந்த செப்டம்பர் மாத பலாபலன் என்பது உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய இடம் என்று சொன்னால் அது கண்டிப்பாக மிகையாகாது. உங்கள் வாழ்வில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி என்று சொல்லக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கப் போகிறது. ஐயா, லைஃப்பில் நம்மளுக்கு எல்லாருக்குமே பிரச்சனை என்பது, எல்லாருக்கும் எதனா ஒரு பிரச்சனை தான் சுற்றிட்டு இருக்கான். என்னென்னா நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டான். எதை பற்றியும் நாம் கவலைப்பட மாட்டோம், அது வேறு விஷயம். இருந்தாலும் நம் கவலையை பற்றி நாமே கவலைப்படக்கூடிய அளவுக்கு, கவலைகளே இனிமேல் கவலைப்படக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு காலம் வருது ஐயா. நீங்கள் இதை பற்றி இனிமேல் கவலை பண்ணணும்னு அவசியமே இல்லை. கவலை சார்ந்த விஷயத்திலையோ உடல் சார்ந்த விஷயத்திலையோ சற்று உடல் உபாதைகள் மட்டும் இருந்து கொண்டிருக்கும். இது எந்த நேரமும் நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன தாக்கத்தை மட்டும்தான் கொடுக்கும். தேவையில்லாத வம்பு வழக்குகளோ தவறுகளோ நாம் இந்த நேரத்தில் செய்திருந்தால் அதுக்கான தண்டனையும் கிடைச்சிருக்கும். போன மாதம் உடல் உபாதைகள்லாம் கொடுத்துருப்பாரு, அதுதான் தண்டனையே, வேறு ஒன்றும் இல்லை. உடல் சோர்வு, உடல் துன்பம் என்பதெல்லாம் தண்டனை கொடக்கூடிய காலம். செய்யாத குற்றத்துக்கு நாம் எதுவுமே செஞ்சுருக்க மாட்டோம், நல்லதே செஞ்சுருந்தாலும் உடல் உபாதையை நம்மளுக்கு கொடுத்துட்ருப்பாரு. இந்த ஹாஸ்பிட்டல்லாம் போகிறோமே என்னன்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் தண்டனை பெறக்கூடிய காலங்கள் தான். நாம் செய்கின்ற பாவங்களுக்கு இது ஒரு தண்டனை பெறக்கூடிய காலங்கள். மருத்துவமனை செல்கிற நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் என்று ஏன் சொன்னான்? இதை வச்சு தான் சொன்னாங்க. நம்ம முன்னோர்கள் ஒன்றும் சாமானியமானவங்க கிடையாது. நோய் இல்லாத வாழ்வு வாழணும்னா இறைவனுடைய நாமத்தை சொல்லி வரணும். அந்த முருகனுடைய நாமத்தை சொல்லி வாருங்கள். இனிமேல் வருகின்ற காலங்கள்லாம் உங்களுக்கு பெரிய ஏற்றத்தையும் நல்ல வருமானத்தையும் தரப்போகுது. நல்ல ஒரு பங்கீடு என்று கூட சொல்லலாம். இனிமேல் அந்த ராசிநாதன் 8ஆம் இடத்துக்கு மறைவில் இருந்தாலும் அவர் வீட்டு அமர்ந்திருக்கும் வீட்டோட தன்மையில் இனிமேல் புதன் சார்ந்த விஷயங்கள், அதாவது இது வரைக்கும் கம்யூனிகேஷனே கிடைக்கலனா இனிமேல் கம்யூனிகேஷன்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும். தகவல் தொடர்பு எல்லாம் கட் ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் இனிமேல் நல்லதாக அமையப் போகிறது. அதாவது குருவோட பார்வை நேரடி பார்வை வாங்குறீங்க, சனியோட பார்வையும் வாங்கிட்டு இருக்கீங்க. இந்த வகரகதி காலத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய காலமாகவும் இருந்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா அதை மட்டும் சொல்ல முடியாது, மற்ற கிரகங்களுடைய வலுவையும் சொல்லணும். அதுவும் இல்லாமல் இந்த நேரத்தில் சுக்கிர பகவான் நீச்சகதி பெற்று நீச்சபங்க ராஜ யோகத்தை பெற்ற போகிறாரு. திடீர்னு ஜாக்பாட் யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை நீங்கள் பெறப்போகிறீர்கள். மனதிற்கு இதமான எண்ணத்தையும் இதமான செயல்களும், இது வரைக்கும் துன்பமே அனுபவிச்சிட்டிங்கன்னா விருச்சிக ராசின்னு திடீர்னு ஒரு அமௌண்ட்டு கிடைச்சி அதிலிருந்து நாம் வெளிவந்து ஒரு நிரந்தரமான வைப்பு தொகையை நாம் வைத்து கொள்ள போகிறோம். அமைப்பெல்லாம் கிடைக்க போகுதுங்க, அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எதனா ஒரு வழியில் நம்மளுக்கு கண்டிப்பாக செல்வங்கள் வரதான் போகுது. எதனா ஒரு ரூபத்தில் நம்மளுக்கு இறைவன் நம்மளை காப்பாற்ற தான் போகிறான். நல்ல முன்னேற்றத்தை நம்மளுக்கு கொடுக்க தான் போகிறாங்க சுவாமி. பயப்படணும் அவசியமே இல்லை. இந்த மாதம் ராசிநாதன் 8ஆம் இடத்துக்கு சென்றாலும் நல்ல முன்னேற்ற பாதையோ முன்னேற்றமான தருணமோ, இது வரைக்கும் கம்யூனிகேஷனோ வெளியூரோ வெளிநாடோ நம்மளால் போக முடியலன்னா அவையெல்லாம் மாற்றி அமைக்க தான் போகிறாரு. தேவையில்லாத வம்பு வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அதிலிருந்து நீங்கள் விடுபடுவீங்க. இந்த வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, துன்பம் என்று சொல்கிற மாதிரி இந்த டைவர்ஸுக்கெல்லாம் அப்ளை பண்ணவங்களுக்கெல்லாம் இந்த அரசாங்க தரப்பால் நம்மளுக்கு எதனா ஆதாயம் என்று சொல்கிற மாதிரி அந்த பேப்பர் ஒர்க்கு நம்மளுக்கு கிடைக்கல, டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டு ரொம்ப நாளாக இருந்தேன், அதெல்லாம் இழுபறியாக இருக்குதுன்னா அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகிறோம். முக்கியத்தில் இந்த மாதத்தில் பிரச்சனையிலிருந்து நாம் வெளிவரக்கூடிய காலமாக தான் இந்த காலம் இருக்க போகிறது. தொழிலில் இருந்து வந்த மந்தமான நிலைமை கூட இனிமேல் அங்கீகரித்து நீங்கள் ஒரு அங்கீகாரம் பெற்று அந்த அங்கீகாரத்தின் மூலயமா நாம் ஒர்க் செய்ய போகிறோம் ஐயா. வேலை சார்ந்த விஷயமாகட்டும் எதனா இருக்கட்டும், இனிமேல் அங்கீகாரம் பெற்று தான் நாம் வாழ்க்கை தரத்தை, நம்மளுக்குன்னு ஒரு அடையாளம் வேணுமில்ல. இது வரைக்கும் அடையாளம் இல்லாமல் வாழ்ந்திருந்தால் அதுக்கு அடையாளம் பெறக்கூடிய காலம் வந்து விட்டது. அந்த அடையாளத்தை வச்சுருந்தால் நம்ம வாழ்க்கை தரத்தை ஓட்ட போகிறோம். இனிமேல் தொட்டது துலங்கக்கூடிய காலமாக செவ்வாயுடைய பார்வை நேரடியாக 2ஆம் இடத்துல வரத்தால் இனிமேல் நம்முடைய பார்வைகள் அனைத்தும் நல்ல ஒரு முன்னேற்ற பாதிக்கும். தேவையில்லாத தவறான விஷயத்தை நாம் எடுத்து செல்லக்கூடியாத காலமாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும். வங்கி சார்ந்த விஷயத்தில் லோன் கிடைக்காமல் இருந்தால் அந்த லோன்லாம் கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையோடு இருங்க.
வேலை சார்ந்த விஷயமாகட்டும், வேலையில் தொழிலில் இருந்த பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக விலகிவிடும். இந்த மாதத்துக்குள்ளே ஒரு 20 தேதிக்கு அப்புறம் உங்களுடைய நிலைமையெல்லாம் மாறும் சாமி. இரவு தூக்கம் இல்லாமல் வாடிட்டுருக்கீங்கள, அதெல்லாம் 20 தேதிக்கு அப்புறம் நல்லா தூங்குவீங்க. உடல் உபாதையில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். மன நிம்மதியோடு நீங்கள் இருக்க போகிறீர்கள். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் மன நிம்மதி என்று சொல்லக்கூடிய அமைப்பை நீங்கள் பெறப்போகிறீர்கள். உள்ளம் இதுவும் சரி, உடலும் சரி, இனிமேல் உங்கள் பேச்சை கேட்கின்ற நாட்களாக இந்த காலம் இருக்க போகிறது. அதாவது உள்ளமாகட்டும், உடலாகட்டும், ஏன்னா தொழில் சார்ந்த விஷயத்தில் இனிமேல் பயப்பட தேவையில்லை சுவாமி. ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கிறத கண்கூடாக பார்க்கலாம். பயந்து வாழணும் அவசியமே கிடையாது. இனிமேல் நேர்மையோடும் நீதியோடும் நம்ம வாழ்க்கை தரத்தை ஓட்டிக்கொள்ளலாம். மன நிறைவோடவே சொல்கிறேன். இனிமேல் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஆஃபரான காலம் என்று தான் சொல்லுவேன். இனிமேல் தொட்டது துலங்குமா? கண்டிப்பாக துலங்கப் போகிறது. உங்கள் வாழ்வில் வெற்றி பெறலையா? கண்டிப்பாக வெற்றி பெற தான் போகிறீங்க. தாக்கம் என்பது இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். மனதில் இருந்து வந்த பிரச்சனையும் இந்த மாதத்தோடு விலகிவிடும். தேவையில்லாத எண்ணங்களை இனிமேல் உருவாக்க மாட்டார் இறைவன். நம்மளுக்கு சஞ்சலத்தை கொடுக்க மாட்டார். நேர்மை சார்ந்த வழியில் தான் நாம் தொடர்பு கொள்வோம். மனதில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை விலகும். எண்ணங்கள் பூர்த்தியாக போகுது, தேவைகளும் பூர்த்தியாக போகுது சாமி. உடலில் இருந்து வந்த நோய் கட்டுக்குள்ளே வருவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இந்த பிபி சுகர் எதனா அதிகமாக இருந்தால் அது கூட நம்மளுக்கு கட்டுக்கணும். இந்த வயிற்று உபாதைகள்லாம் இருக்கும் சாமி. அதெல்லாம் இனிமேல் கொஞ்சம் கவனத்தோடு அதில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கங்க. உடலில் வேறு எந்த இடம் இல்லை, அந்த பிறப்புறுப்பவும் அந்த உடல் உபாதையை சற்று சுத்தம் பண்ணிக்கங்க. உடலில் அதில் மட்டும் கவனத்தை எடுத்துக்கொள்ளவும், இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்ளவும், ஹெல்மெட் அணிந்து செல்ல வேண்டிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறுது. நமக்கு 7ஆம் இடம் என்று சொன்ன கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுலாம் நிலவி இருந்தால், அந்த டைவர்ஸ் வரைக்கும் போயிருந்தால் அதெல்லாம் விட்டுடுங்க. அவரும் எண்ணத்தை மாற்றி அமைச்சு நம்மளுக்கு வேலை சார்ந்த விஷயமாகட்டும், தொழிலாகட்டும், இனிமேல் விருத்திக்குடைய தான் போகுது சாமி. இனிமேல் வம்பு வழக்குகளில் நாம் தலையிடாமல் இருப்பது பெரிய முன்னேற்றத்தை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். இனிமேல் அந்த வழக்கெலாம் நம்மளுக்கு வரப்போகிறதில்லை. தேவையில்லாத விஷயத்தை நாம் எடுத்து செய்ய போகிறதில்லை. நல்ல அமைப்போடு இந்த விருச்சிக ராசிக்காரங்க இந்த மாதம் ஒரு 5 தேதிக்கு வரையும் தான் டென்ஷன் கொஞ்சம் இருக்கும் சாமி. 5 தேதிக்கு அப்புறம் உங்களுக்கான வாழ்க்கை தரம் மாற்றி ஒரு சூப்பரான ஒரு நிலைமைக்கு நீங்கள் எடுத்து செல்லக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். அதாவது அடுத்தவருக்கு ஜாமீன் போடுறத மட்டும் நிறுத்திடுங்க. இனிமேல் உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமான அந்த வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா என்று சொல்லி வாருங்கள். இறைவன் நாமம் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ என்று 108 முறை ஒரு நாளைக்கு எழுதிக்கின்னு வாங்க. இந்த நேரத்தில் சுக்கிர பகவான் 7ஆம் அதிபதி என்று சொல்கிறவரும் அவர் தான். 12ஆம் அதிபதி அவன் சொல்லக்கூடாது. நீச்சகதி பெறக்கூடிய காலத்தில் அவருடைய செவ்வாயுடைய பார்வை வாங்குவதும் குருவோட பார்வை வாங்குவதும் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை, லாட்டரி சார்ந்த விஷயமோ லாட்டரி யோகமோ நீங்கள் பெற போகிறீங்க. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.